இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல, ஆர்டர்லாம் கொடுத்துறாதீங்க. இல்ல நான் வந்து என்ன தவுட்டுக்கு குப்பை தொட்டில இருந்து பொறுக்கிறாங்க மகள. நம்மளும் ஒரு மகளை பெற்றிருக்கோம், நாளைக்கு நம்மளுக்கும் அந்த மாதிரி ஒரு நிலைமை வரலாம் பண்றாங்க. உனக்கு என்ன பிரச்சனை சொல்லலாம்? உனக்கு என்ன பிரச்சனை? நான் கிண்ட அவங்க ஊத்த ஒரே கூத்தாதான் இருக்கும். வெயில்லையே ஃப்ரை பண்ணுற உளுந்த. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பெரிய ஒரு ஆர்டர் வந்திருக்குங்க. அதாவது என்னென்னா, முறுக்கும் அதிரசத்துலேயும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆகிட்டதுனால ஆர்டர் வந்திருக்கு. அப்படிலாம் இல்லை 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 அப்படிலாம் இல்லை, ஆர்டர்லாம் கொடுத்துடாதீங்க. பாண்டிச்சேரியில் இருக்காங்க இல்லையா அண்ணி, ப்ரெக்னெண்ட்டாக கூட இருந்தாங்களே, 5 மாதம் இருக்க போயிருந்தால அவங்களுக்கு இன்னும் ஒரு 4-5 நாளில் வந்து வளகாப்பு வரப்போகுது. அதுக்காக வந்து பொண்ணு வீட்டிலேருந்து இந்த மாதிரி இதெல்லாம் செய்யணும். அத்தைக்கு வந்து உடம்பு முடியல. நான் தான் முறுக்கும் அதிரசமும் சுட ஒரு ஆள் இருக்கேனே, அதனால் வந்து நானே இந்த ஆர்டரை வந்து கேட்டு வாங்கிக்கிட்டேன். கொஞ்சம் தானே குவான்டிட்டி, 3 கிலோ முறுக்குக்கு 3 கிலோ அதிரசத்துக்கு. சரி இது தானே நம்ம 8 கிலோ 10 கிலோ அளவுக்கு வரைக்கும் செஞ்சுருக்கோம், இந்த தடவை கம்மி தானே, அதனால் நானே செஞ்சிடறேன் அப்படின்ட்டு நான் இந்த ஆர்டரை வந்து விருப்பப்பட்டு ஏற்று வாங்கிக்கிட்டேன். 3 கிலோ முறுக்குக்கு இந்த பக்கம் வந்து அரிசியை நல்லா கழுவி நல்லா காய வச்சிட்டேன். நேத்தியே ஒரு காய்ச்சல் போட்டுட்டோம், இப்போ ஒரு காய்ச்சல் போட்டு நல்லா காஞ்சிருச்சு. இந்த பக்கம் வந்து 3 கிலோ அளவுக்கு அதிரசத்துக்கு அதை வந்து நல்லா ஒரு 1 மணி நேரம் போல் ஊற வச்சு அதையும் நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அப்படியே சும்மா போட்டுருங்க. இப்போ உடனே அள்ளிடுவேன். இதோ பாருங்களேன், இது வந்து அதிரசத்துக்கு. இதிலே வந்து ஏலக்காவும் மேலேயே போட்டோம் பாருங்க. வெயிலில் வந்து கொஞ்சம் அப்படியே ஃப்ரை பண்ண மாதிரி ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும்ட்டு சும்மா நான் தான் போட்டு விட்டேன். இதோட ஈரப்பதம் வந்து இங்கே பாருங்க, இப்படி எடுத்து இந்த பாருங்க, ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும், லைட்டாக அரிசி அப்படியே ஒட்டுற மாதிரி இருக்கும், கையில் ஈரம்லாம் இருக்காது. இது வந்து கரெக்டான பதம். இதை அப்படியே அள்ளி நம்ம போய் மிஷினில் போய் அதிரசத்துக்கு அப்படின்ட்டு இடிக்க வேண்டியதான். அது வேறு மிஷின்காரவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னம்மா தீபாவளிக்கு தான் எல்லோரும் அதிரசம் அடிப்பாங்க, நீ இடையில அப்பப்போ வந்து முறுக்குக்கும் அதிரசத்துக்கும் அரைக்கிறியே அப்படின்னு. என்ன பண்ணுறது, வீட்டில் ஃபங்க்ஷனு அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால சரி அப்பப்போ மில்லுக்கும் போக வேண்டியதாக இருக்குது. இது வந்து 3 கிலோ முறுக்குக்கு நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு உளுந்து எந்த கலரில் இருக்குது பாருங்கள், நல்லா வறுத்து வச்சுருக்கேன். இது வந்து வாயில் போட்டால் சத்தம் கேட்குதா? என்னால் அந்த அளவுக்கு மெல்ல முடியாது, லைட்டாக தான் மெல்ல முடியும். அந்தளவுக்கு வறுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே அள்ளி நம்ம போய் அரைச்சிட்டு வந்துடுவோம். இது கூட வந்து நான் இன்றைக்கி வந்து அரிசியும் அரைக்கணும், கோதுமையும் அரைக்கணும். அதை போய் நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். நெல்லும் அரைக்கணும். நெல் நம்ம வீட்டில் கொஞ்சம் நெல், பழைய நெல் இருந்துச்சு, அது ஏன் வேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு மாவை அரைச்சி போட்டால் கூட ஏதாவது இடியாப்பத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான், பச்சரிசி அரைச்சி வச்சுக்கிட்டா கூட மாவு இருக்கும்போது நம்ம இடியாப்பத்துக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு அதையும் அத்தை அரைச்சிட்டு வர சொல்லிட்டாங்க. அப்புறம் இது ரேஷனில் வாங்கின கோதுமையும் இருக்குது, அது ஒரு 5 கிலோ இருக்கும். 1 கிலோ போல் எடுத்துட்டோன்னு ஒரு 4 கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன். அதையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடும்ட்டு எல்லாத்தையும் கிளப்பி எடுத்துக்கிட்டு நம்ம போய் மில்லுக்கு போய் அரைச்சிட்டு வந்துடும். நான் போய் கோதுமை அரிசிலாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அது 4 கிலோலாம் இல்லை, 10 கிலோ. 10 கிலோலேருந்து 1 கிலோ அளவுக்கு அத்தை எடுத்திருக்காங்க. என் காது குருட்டு காதில் செவிட்டு தரமாக தப்பாக விழுந்திருக்கு, நானும் பார்க்கல. அத்தை தான் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அதை பாருங்க, இதில் வந்து தூக்கும் போது தான் என்னடா வெயிட்டாக இருக்கே என்ன தருங்கிறது, அது 10 கிலோ கோதுமைங்கிறாங்க. இதில் வந்து அது போன தடவை ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அரைச்சது, நான் அரைக்கல, மணியன்கிட்ட கொடுத்து அத்தை அரைச்சிட்டு சொல்லியிருக்காங்க. கொஞ்சமாக கொண்டைக்கடலை வாங்கி போடுனதுக்கு 5 கிலோ கோதுமைக்கு 1/2 கிலோ அளவுக்கு கொண்டைக்கடலையை போட்டு கோதுமையே சப்பாத்திங்கிறதே வரவே இல்லைங்க. நேற்று வரைக்குமே ஒரு குண்டா ஃபுல்லாக கோதுமை தோசை தான். கோதுமை தோசை சூப்பராக வருது, ஆனால் சப்பாத்தி வெறும் மாவாக தான், பிசைய கூட முடியல. அந்த ஒரு மாதிரி அந்த இப்படி வரும்ல அந்த மாதிரிலாம் இல்லை, அப்படி பொலன்னு வருது. இந்த கஞ்சி காய்ச்சி குடிப்போம்ல அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் வந்து போன தடவை சுத்தமாகவுமே அது தோசையில் தான் போணுச்சு. சரி இந்த தடவை நாங்களே அரைச்சிட்டு வந்துப்போம் அப்படின்ட்டு சோயாபீன் இருக்குல்ல, அது ஒரு 100 கிராம் போட்டால் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது வேறு எனக்கு பயமாக இருக்குது, போன தடவை மாதிரி ஆயிடுதுன்ட்டு கொஞ்சமாக 100 கொண்டைக்கல்லையும் ஒரு 50 சோயாவும் வாங்கி போட்டு சும்மா அரைப்போம் அப்படின்ட்டு இதை எடுத்து வச்சுருக்கோம். இது ரெண்டுத்துலேயுமே வந்து நெல் தான், கொஞ்சமாக நெல், அரிசியாக கொஞ்சம் வச்சுக்கிட்டு ஒரு 5 கிலோ 6 கிலோ அளவுக்கு நம்ம மாவாவும் அரைச்சி வச்சுப்போம் அப்படின்ட்டு ரெண்டுத்துக்குமே வச்சுருக்கோம். அந்த பக்கம் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே காரில் ஏற்றிக்கிட்டு போக வேண்டியதான். இது ஒரு ஆளா, இது ஒரு வெயிட்டா? சீட்டை மடக்கிட்டீங்களா?
இது ஏன் இது வெட்டியாக என்னத்துக்கு இது என்னன்னா வெயிலுக்காக தான். இது எங்கன்னா சென்னையில் வாங்கணும். அங்கே டிராஃபிக்கில் நின்றுட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் நிற்கிறாங்கங்க இந்த மாதிரி விற்கிறதுக்கு. அதெல்லாம் என் பாருங்க, இடம் பொருள் ஏவல் பார்த்து அந்த இடத்துல விற்கிறாங்க பாருங்க. அப்போ தான் பிஸ்னஸ் ஓடும் அப்படின்ட்டு. அழகாக டிராஃபிக்கில் வெயிலில் வெயிலில் கார்லேயே இருந்தாலும் சரி, பைக்லேயே இருந்தாலும் சரி, எதில் நிற்கிறாங்களோ அவங்கவுங்களுக்கும் ஒரு மாதிரி. காரில் உள்ளவங்களுக்குலாம் இந்த மாதிரி 2 100 2 100 150 100 150 தெரியல. 2 இந்த மாதிரி இது மாதிரி கிரே கலர்லேயும் வச்சுருக்காங்க. நாங்கள் பிளாக் ஒன்று வாங்கினோம், 2 வாங்கினோம். அப்படியே எடுத்து அப்படியே இங்கே இருக்குல்ல இந்த புஷ் பண்ணுற மாதிரி எடுத்து இப்படி வச்சுக்கிட்டோன்னா ஆனால் யூஸ் ஆகுது, அப்படியே வச்சுக்கலாம். ஆனால் வந்து ரொம்ப அப்படி நீட்டாலாம் இருக்காது, பாதி கண்ணாடி தெரியும் தான். நம்ம மூஞ்சுக்கிட்ட மட்டும் வெயில் அடிக்காத அளவுக்கு இப்படியே வச்சுக்க வேண்டியதுதான். இது இன்னொன்று எங்கேன்னு தெரில, எப்படி எந்த நிலமையில இருக்குது பாருங்க. சரி, அதை வந்து அதிரசத்தை வந்து கொட்டியாச்சு. ரொம்ப வெயிலில் கிடந்ததுன்னா அப்புறம் ரொம்ப ட்ரை ஆகிடும். சரி, 2 இங்கே வச்சுப்போம். அவ்வளோதாங்க, கிளம்பி அப்படியே போய் அம்மாவையும் போய் பார்த்துட்டு வரோம். அம்மாவை பார்த்தே 2-3 நாள் ஆகுது. அப்படியே வீட்டுக்கு போய் அம்மாவை பார்த்துட்டு, அம்மா வேறு அப்பப்போ சோகத்தில் கிடக்குறாங்கங்க. நான் என்ன தான் செய்யறது, எனக்கு ஒன்றும் புலப்படவில்லை. நான் வந்து ஒரு பொண்ணா என்னானே தெரியல. அதாவது என்னென்னா அகல்யாவை நினச்சி தான் ரொம்ப கவலைப்பட்டுட்டு கிடக்குறாங்க, அழுகுறாங்க. இன்னைக்கு காலையில் ஃபோன் பண்ணி ஏன்ப்பான்னாங்க. ஏமாண்ணா ஒன்றும் இல்லைப்பா நாங்கள் ஏமா அப்படின்னா. இப்போ தான் வந்துட்டு போனால் வெள்ளிக்கிழமை வந்து இங்கே நம்ம ஊர் கோயிலில் வந்து விளக்கு பூஜை, நீனும் வாமு அப்படின்ட்டு அங்கேருந்தே வீட்டிலேருந்தே எல்லா ஜாமுனும் எடுத்துகிட்டு வந்துட்டு விளக்கு பூஜை முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு அங்கே அவங்க வீட்டுக்கு போயிட்டா. அப்புறம் இதை விட என்ன தான் பண்ணோம், ஆடி மாதம் முழுக்க இப்போ போய் ஒரு 4-5 நாள் தானே ஆகுது, முழுக்க ஒரு 25 நாள் வரைக்குமே இங்கே வீட்டில் தான் இருந்தா. விட்டுட்டு போகிறது, பொண்ணை விட்டுட்டு இருக்கிறதுக்கு மனசு இல்லை. நான் வந்து என்னை தவுட்டுக்கு குப்பை தொட்டிலேருந்து பொறுக்கிறாங்கம்பாங்கள்ல, அதை மாதிரி என்னை குப்பை தொட்டிலேருந்து எடுத்துட்டாங்க போல இருக்கு எங்கள் அம்மா. என்ன இருந்தாலும் உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் என் மேலே கவலை கிடையாது. அதுதான் கவலை இருக்கும். இருந்தாலும் வந்து புதுசாக இப்போ ரொம்ப கையிலே இருந்து வளர்ந்தவள் இல்லையா, அதனால் வந்து அவளை நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டுட்டு கஷ்டப்பட்டுட்டு கண்ணீர் விட்டுட்டு உட்காந்துருக்காங்க. எனக்கு வந்து ப்ரெஷர் ஏறுதுங்க, ஹை ப்ரெஷர் ஆகுது. அம்மா விடுமா, அப்புறம் கல்யாணம் ஆனால் என்றைக்கா இருந்தாலும் ஒரு அடுத்த வீட்டுக்கு போகிற பொண்ணு தானே, விடுமா. அவள் வந்து போயிட்டுருக்கா. நானாவது ஒரு நாள் கூட வந்து இருந்தது கிடையாது வீட்டில். இது வரைக்குமேங்க ஒரு 4 நைட்டு போய் வீட்டில் இருந்தது கிடையாது. போவேன், ஒரு அரை நாள் வரைக்கும் இருப்பேன், ஒரு நாள் கூட வேலை இருந்தால் இருப்பேன், ஈவினிங் போலலாம் வீட்டுக்கு வந்துடுவேன். அது என்னமோ எனக்கு அங்கே இருக்க, நம்ம பசங்க கிடக்குறாங்களே, அத்தை இருக்காங்களே, இவங்க இருக்காங்களே, அது பசங்களும் இருக்காதுங்க. நான் என்ன பண்ணுறது, அடிக்கடி போகிறதுனால நான் இருக்க மாட்டேன். அவளாவது வந்து இருக்கிற அளவுக்காவது அவள் இருக்காளே, அதை நினச்சி வந்து இது பண்ணல. பொண்ணை விட்டுட்டு இருக்க முடியலையா, அழுத மணிக்கே இருக்கிறாங்க. ப்ரெஷர் வேறு கிடக்குது, சரியாக சோறு தண்ணி ஆக்கிறது கிடையாது. நான் என்ன தான் பண்ணுறது. நான் ஏதாவது செஞ்சேன்னா எப்போயாவது போய் கொடுத்துட்டு வருவேன். இப்போ எங்கள் வீட்லேயும் சரியான குழம்புலாம் இல்லை. ஏன்னா ஆடி மாதம் முழுக்க அம்மன் நறுலால் நாங்கள் எல்லாம் புளிக்குழம்பு சாம்பார் இப்படியே தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். நேற்று தான் ஞாயிற்றுக்கிழமை மட்டன் எடுத்து சமைச்சோம். அதனால் வந்து சாப்பாடும் சரியாக செய்ய மாட்டேறாங்க. இங்கேயாவது வந்து 2 நாள் இருமா அப்படின்னாலும் நான் வந்து என்னப்பா பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. நான் என்ன பண்ணுறது. அவ்வளோதாங்க, கிளம்பியாச்சு. இங்கேருந்து போய் அங்கே அரைச்சிட்டு அப்படியே வரும்போது அம்மாவை பார்த்துட்டு வர வேண்டியதான். அம்மா வீட்டில் இருக்காங்களா என்னன்னு தெரியல, அரைப்புன்னாங்க. நேற்றே முடிஞ்சிருச்சு, நெல் போட்டுட்டாங்களா என்னன்னு தெரியல. அப்படி நெல் போடுற மாதிரி இருந்தால் வீட்டில் இருக்க மாட்டாங்க. அப்படியே ஒரு 8 போய் சும்மா பார்த்துட்டு வருவோம். அது வேற காலையில் கடுப்படிச்ச மாதிரி வேற வச்சுட்டேன். வைமா போன வைமா அப்படின்னு வேற. அவங்க நிலைமையில இருந்து பார்த்தாலும் நம்மளும் ஒரு மகளை பெற்றிருக்கோம், நாளைக்கு நம்மளுக்கும் அந்த மாதிரி ஒரு நிலைமை வரலாம். அதனால ஒரு அம்மாவா என்னால் அதை உணர முடியுது. ஒரு மருமகனாக வந்து என்னை வந்து ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ இலக்கியா பார்த்தியா, அப்போனா நீ பொண்ணே கிடையாது, உன் மேலே கொஞ்சமாவது அவங்க கவலைப்படுறாங்களா, பார்த்துக்கோ. என்னதான் இருந்தாலும் சின்ன பொண்ணு தான், நீலாம் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி என்னை உசுப்பேத்தி விட்டு காலையில் என்ன பண்ண கோவத்தில் திட்டிட்டேன். சரி போ, என்ன எப்பயாச்சும் ஒன்று என்னப்பா பண்ணுற என்னம்மா அப்படின்னு உங்க மேல சரி. அது எப்படின்னா வந்து இவங்க மேல உள்ள நம்பிக்கையில நம்ம பெரிய பொண்ணு நல்லா இருக்கு, நல்லா பாத்துக்கிறாங்க, அத்தையும் வந்து அதுக்கு ஏத்த மாதிரி அத்தை பாத்துக்கிறாங்க ஒரு அம்மாவா இருந்து அப்படின்னு எங்க அம்மா மனசுல ஒரு ஆணித்தனமான ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால என்னை வந்து கண்டுக்க மாட்றாங்க அப்படின்னு நானே தாங்க சொல்லிக்கணும். வேற வழி
என்ன பண்ணுறது? இல்லைன்னா வந்து இவங்க ரொம்ப ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. சரி, அம்முக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் இப்போ நான் என்னதான்க்கா பண்ணுறது, என்கிட்ட சரியாகவே பேச மாட்டுது, நான் கேட்டதுக்கு பல்லு வலிப்பா ஃபோனை வைன்னு சொல்லுது அப்படின்னு அவள்கிட்ட சொல்லியிருக்காங்க. சரி போய் பார்த்துட்டு என்ன நிலமை இருக்குன்னு பார்ப்போம். மூட்டை வேற இங்கே சாயுது போல இருக்கு, சாஞ்சிட்டு. சரிங்க, நாங்கள் போய் மில்லில் போய் இங்கே போகும்போது பார்க்க மாட்டோம், வீட்டை தாண்டி தான் மில்லுக்கு போகணும், போகும்போது இறங்க மாட்டேன். இல்லைன்னா வெயிலில் வந்து ரொம்ப ப்ரெஷர் ஆகிடும், அழுதாங்கன்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு கோவம் வரும். ஏன் அழுவணும்? ஃபோன் தான் பேசுகிறா, ஒரு நாளைக்கு 10 தடவை ஃபோன் பண்ணுறா. நான் கூட என்னால் வேலை இருக்குது, இல்லை வீடியோ எடிட் பண்ணோம், வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனால நான் அவ்வளோவா ஃபோன் பண்ண மாட்டேன். அவங்களாம் பண்ணாலுமே அம்மா வீடியோ எடுக்கிறம்மா அப்புறமா பேசுகிறம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா ஃபோன் பண்ணுவான். இப்போ அவள் அடிக்கடி ஃபோன் பண்ணுறா. அப்புறம் என்ன இருக்குது, ஆம்பளை பிள்ளை ஒன்று இருந்திருந்தா தெரிஞ்சிருக்கும், ஆம்பளை பிள்ளை எப்படி பார்க்கும், பொம்பளை பிள்ளைங்க எப்படி பார்க்கும் அப்படின்ட்டு. சரி, நான் அங்கே போய் நெல்லை அரைச்சிட்டு அரிசிலாம் அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு போவோம். அரிசியை விட தவிடு தான் வெயிட்டாக இருக்கும் போல இருக்கு. நெல் அரைச்சாச்சுங்க. அரிசி கொஞ்சம் தான் இருக்குது, நெல் அரைச்சாச்சு. தவிடு அங்கே நம்ம வீட்டுக்கு தேவை கிடையாது, இங்கே மாட்டுக்கு அப்பா கலந்து வைப்பாங்க தண்ணியில், அதனால தவிடு எடுத்துகிட்டு வந்துட்டோம். மா அப்பா இருக்கா? இவருக்கு தான் ராஜ வாழ்க்கை. நம்ம வீட்டில் மவுலி எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கே இவர் மல்லா கடிச்சு கிடப்பாரு. தவிடு 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 அங்கேயும் தவிடு சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட்டியா? ஏன் மூஞ்சில் நீங்க போய் கிடக்கு? உனக்கு என்ன பிரச்சனை சொல்லலாம், உனக்கு என்ன பிரச்சனை, என்ன இதாக இருக்குது சொல்லு. அப்போ நான் யார் உனக்கு, அதை சொல்லு, நான் யார் உனக்கு? அப்புறம் என்ன, காலையிலே ஒரே அழுவு, உனக்கு தெரியாது? செம்ம அழுவ காலையில். அவ தான் வந்து இருக்கிறா, அப்புறம் என்ன உனக்கு? காலையில் அழுவ, அம்மா அம்மான்னு கத்துறா. உங்களே ஆகலை, அவள் ஃபோன் பண்ணி என்கிட்ட சரியாகவே பேச மாட்டுதுக்கா, கேட்டால் பல்லு வலிங்குது. அதிர்சம் மட்டும் எடுத்துக்குமா? இல்லை அப்புறமா எடுத்துக்கலான்னு பார்த்தேன். அலுப்பாக இருக்குது, வெயிலாக அடிக்குது. ஐயோயோ அம்மா, அவ்வளோ ஒரு வெயில். நான் இறங்கவே இல்லையே, அப்படியே காருக்குள்ளேயே தான் உட்காந்துருந்தேன். அந்த கோதுமைக்கு இந்த ட்ரம் எடுத்துகிட்டு போனோம் பாருங்க, ட்ரம்மு பத்தல. இதோ பாருங்க, அது ஒன்று. இந்த கோதுமை மாவுக்கா இது ஃபுல்லாகி அதுக்கப்புறம் அவங்கள்ட்டே ஒரு கவர் வாங்கி இதை போட்டுட்டு வந்துட்டோம். இனிமேல் ஒரு சப்பாத்தி தான், 3 வேளைக்கும் சப்பாத்தி தான். அது என்னமோ அலுப்பாக இருக்குங்க. ஐயோ, எறும்பில் நின்றுட்டேங்க. அதுதாங்க, இப்போ மாவு ஏற்கனவே ட்ரை ஆயிடுச்சு, என்னன்னு தெரில. அது வேறு பயமாக இருக்குது. நம்ம டக்கு டக்குன்னு இதான் அப்படி எடுத்து வச்சுட்டு அதிர்சத்துக்கு போய் பாகை காய்ச்சி அப்படி கிண்டி வச்சிட்டோன்னா வேலை முடிஞ்சுதுன்னு அர்த்தம். ஏன்னா வந்து முறுக்கெலாம் கூட அப்புறமா ஆறாமரை பொறுமையாக செஞ்சுக்கலாம். மாவு ரொம்ப ட்ரை ஆகிட்டுனா சரி வராது, அதனால் அதிர்சத்துக்கு போய் ட்ரை ஆகிட்டு அவர் சொன்னாரா? சரி, ஃபஸ்ட்டு இதான் அதிர்ச வாளி எல்லாம் எடுத்து வச்சுட்டு போய் நம்ம ஃபஸ்ட்டு கிண்டுவாங்க மாவுங்க. இங்கே பாருங்க, இப்படி பிடிச்சா இப்படி பிடிக்கணும் கொஞ்சம். இங்கே பாருங்க, அப்படியே ரொம்ப மாவாக வருது. இது நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக தண்ணி தெளித்து அமுக்கி வைப்போம். மாவு ரொம்ப இதாகிட்டத காஞ்சிட்டு கடல் மேலே பாரத்தை போட்டுக்கிட்டு அமுக்கி வைக்கணும். இது கொஞ்சம் ஈரமாக இருக்கணும். அதனால தாங்க இந்த மாதிரி முக்கியமான விஷயத்தப்பெல்லாம் நான் வந்து வீடியோவை வந்து தவிர்க்கிறது. ஏன்னா இதெல்லாம் ஒரு தடவை இதாகிடுச்சுன்னா அப்புறம் அப்படி தான், அவ்வளோதான். கடவுளே நல்லா வந்துடணும் அதிர்சம். வெல்லம் வந்து 1 கிலோவுக்கு 3/4 கிலோ அளவு நம்ம போடணும். நாங்கள் வந்து 3 கிலோ வாங்கி 2 உருண்டை எடுத்து வச்சுட்டோம். இது என்ன கணக்குன்னு எனக்கே தெரில, ஆனால் கரெக்டாக தான் இருக்கும். நீங்கள் 1 கிலோ அரிசி ஊற வச்சு அரைச்சிங்கன்னா 3/4 கிலோ அளவுக்கு 1/4 கிலோ எடுத்து வச்சுட்டு 3/4 கிலோ அளவுக்கு வெல்லம் போட்டுக்கோங்க. அதிலே 1/4 கிளாஸ் எடுத்து வச்சுட்டேன்.
வேணாம் அது வேற இதாக இருக்கு. அடியெல்லாம் பிடிக்காது. அதிலே கொஞ்சோண்டு எடுத்து வச்சிட்டேன். இருந்தால் என் கை சும்மா இருக்காது. நமக்கு இந்த மாதிரி இதில் தான் 3 கிலோ மாவையும் கிண்டி வைக்கணும். அதனால் வந்து இந்த மாதிரி இது 3 கிலோ பிடிக்கும்ல, 3 கிலோ பிடிக்கும். இதுக்கு வந்து அதிரசத்துக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு 2 ஆள் அதிகபட்சம் நம்மளுக்கு தேவைப்படும். இந்த ஒரு ஆள் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். நம்ம மாவை கிண்ட சில பேர் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாகு கிண்டுறாங்களா அதிலே வந்து மாவை கொட்டி கிண்டிடுவாங்க. அந்த மாதிரி கிண்டணும்னு நினைப்பேன். இருந்தாலும் பாகு அதிகமாகி பாயசம் மாதிரி ஆகிட்டுனா என்ன பண்ணுறதுன்ட்டு அப்பப்போ கொஞ்சம் பயம் வந்துடும். அதனால் நான் ஊற்றி தான் கிண்டுவேன். அதனால் நான் அவங்க ஊற்ற ஒரே கூத்தாக தான் இருக்கும். சரி நவருங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்னும் கட்டி இதோ பாருங்க, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் சுத்தமாக கரைஞ்சாதான் நம்ம வடிகட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் சுத்தமான வெல்லம் எதுவும் தூசி தும்புட்டுலாம் இருக்காது அப்படின்னா அப்படியே போட்டு அப்படியே காய்ச்சிடலாம். நான் வந்து தூசி இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் வந்து ஒரு தடவை அப்படியே வடிகட்டிட்டோன்னா நம்ம போட்டு கிண்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாகு காய்ச்சும் போதே நம்ம வந்து இந்த மாதிரி தாம்பலம் ஒரு பிளேட்டு, பாகு பதம் பார்க்குறதுக்கு ஒரு பிளேட்டு எல்லாத்தையும் கரெக்டாக ரெடி பொசிஷனில் எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் வந்து படப்படப்பு இல்லாமல் கிண்ட முடியும். எனக்கே இப்போ படப்படம்லாம் இருக்குது இந்த வெயிலில். ஓரளவுக்கு நல்லா இப்போ தான் கொதி வந்திருக்கு. ரொம்பவும் திக்காயிடுச்சுன்னா நம்ம இதுலேயே பதம் பார்த்துட வேண்டியதுதான், கட்டியாகிடும். உங்கள் அம்மா செஞ்ச வேலையை நீ காமிச்சிடாத. அதை வேற நீங்கள் ஞாபகப்படுத்துறீங்க. இல்லை நீ அதான் அந்த இதை வச்சு போதுமா? நிறைய இருக்கு பாருங்க. சுகுணா வந்திருக்கு. வா எங்க வா அதிரசங்கின்றதா அப்படியா? என் நாத்தனார் எனக்காக ஜாக்கெட் தச்சு எடுத்து வந்திருக்குங்க. இங்கே பாருங்க, ஒரு கட்டப்பை. இதில் யார் இருக்குன்னா அகல்யாவுக்கும் எனக்குமா, அம்மாவுக்கு இன்னும் தைக்கல. இதெல்லாம் அம்மாட்ட இந்த ஆட்டையை போட்டுதுங்க. இன்னும் ஒரு 10 புடவை போல் இருக்குது அம்மாட்ட. நானும் தங்கச்சி என்ன பண்ணோம், ஆளுக்கு 2 புடவையாக எடுத்து தைக்க கொடுத்தோம். இது வந்து சும்மா அப்படியே சிம்பிளாக சும்மா கோயிலுக்கு பக்கத்துலாம் போனால் கட்டிட்டு போகலான்னு. இது பிளாக்கா இது சரி. இது ஒன்று. அடுத்தது வந்து அளவு ப்ளவுஸ் மாட்டிச்சு. இது ஒரு ப்ளவுஸு. நாட்டு கழுத்துலாம் டிசைன்ஸ்லாம் வச்சுருக்கீங்க பாருங்க. என்னென்னமோ நெக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. பஃப் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து இடையில நான் வந்து எங்கேயாவது போகும்போது இதெல்லாம் அழகாக இருக்கு பாப்பா. நத்த ஓடு மாதிரி இருக்கு, மோமோஸ் மாதிரி இருக்குதோ பாருங்க. இது வந்து ஒரு நாட்டு டிஃப்ரெண்டாக நாட்டு தைச்சிருக்கேன். அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அடுத்து இதெல்லாம் சரி பஃப் வச்சுருக்கேன் இல்லையா? பஃப் வச்சுருக்கேன். சரி. இது வந்து கையை குறைச்சிட்டேன். இது வந்து ஒரு தொலாமலான்னு ஒரு கல்யாண நாளுக்கு கட்டினம் பாருங்க ப்ளவுஸு. அது வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணு பாப்பா அப்படின்னா ஏதோ கட் பண்ணிட்டு தச்சிருக்காங்க. இது வந்து அகல்யாவுக்கு ஒன்று தான் வச்சிருக்கேன். இப்போ கொடுத்துச்சு. ஆமாம் சரி. பாக்கி மற்றபடி எல்லாம் சாரீலாம் ஓரெல்லாம் அடித்து வந்திருக்குங்க. அவ்வளோதான். டைலருக்கு அதுக்குன்னு வந்து நாங்கள் ஃப்ரீயாலாம் தைக்க மாட்டோம். என்னதான் இருந்தாலும் நாத்தனாராகவே இருந்தாலும் நாங்களாம் வந்து கரெக்டாக வச்சுப்போம். அதனால வந்து உனக்கு என்னம்மா நீ ஓசியில் தைச்சி சொல்லக்கூடாது. நாங்கள் வந்து அப்புறமா என்ன அடுத்தவங்களுக்கு 10 ரூபா கூட போவோம், அன்னிக்கெலாம் 10 ரூபா குறைச்சி ஆகும். அவ்வளோதான். சரி அத்தை வயலுக்கு போயிருக்காங்க. சரிங்க அவ்வளோதான். இந்த புடவைலாம் வந்து அடுத்தடுத்த ரீல்ஸில் வந்து உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். எங்கள் தம்பி அடிக்க போறியா? சரி போயிட்டு வா. பாவு வேற கிடக்கு. இதில் இன்னும் உப்பு போடல, உப்பு போட்டுக்கணும், மறந்துடாதீங்க வெள்ளத்தில். ஐயோ தெரியல. இப்போ தான் நல்லா கொதிக்க வந்திருக்கு. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பண்ணுவோம். எப்படின்னா இதுதான் கொஞ்சம் நம்மளுக்கு முக்கியமான கட்டம். இப்படி பாகை எடுத்து இந்த மாதிரி தண்ணியை வச்சு இப்படி வந்து இப்படியே ஒரே இடத்துல விட்டு பார்ப்போம். கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். இருந்ததுக்கப்புறம் இது வந்து நம்ம எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும். பாருங்க, உங்களுக்கு தெரியுதா? அந்த பக்கம் கரைஞ்சி ஓடுது பாருங்க. இதை வந்து இப்படி அள்ள முடியுமா? அள்ள முடியாது, ஊற்றுதா. அதனால் ஃபெயில்டு. அடுத்தது கிண்டுவோம், கிண்டிக்கிட்டே இருப்போம். இதோ பாருங்க, இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு உருட்டிட்டு வருது பாருங்க. இப்போ ஓரளவுக்கு இப்படி இது வந்து எப்படி இருக்குது, இந்த இது தண்ணி மாதிரி கிடக்கா, இது வந்து ஓரளவுக்கு இப்படி ஊட்டிட்டு வருது. ஆனால் இருந்தாலும் கையில் எடுக்க முடியாது, ஜெல்லு மாதிரி இருக்குது. அதனால் இதையும் அப்படியே வச்சுருவோம். இது 3வது தடவை செய்ய போகிறோம். இப்போ கரெக்டாக இருக்கும்.
அடுப்பு ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டேன். ஊற்றி பாருங்க, தெரியுதா? அப்படியே ஜெல்லி மாதிரி இருக்குது பாருங்க. இது உருட்டி இப்படி வருது பாருங்க, இருக்கு பாருங்க, நிற்கிதா? இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். சுற்றி மாவு வெல்லம் கரெக்டாக தான் இருக்கும், நல்லா கிண்டணும் நம்ம. நம்ம கொஞ்சம் கட்டியாக இருந்தாலுமே தண்ணி தெளித்து அதிரசம் போட்டுக்கலாம். ரொம்பவும் இலவி போயிருந்தால் தான் நம்மளால் அதிரசம் பிடிக்க முடியாது. அதனால் இது கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நம்ம கொஞ்சமாக நல்லெண்ணெய் மேலாப்பில் அப்படியே தடவி வச்சிரும். அப்போ தான் மாவு ரொம்ப ட்ரை ஆகாமல் அப்படியே இருக்கும். கேஸாக இந்த பாருங்க, எண்ணெய் மட்டும்தான் இருக்கும், மாவு ஒட்டக்கூடாது. அப்படியே இருக்கட்டும், நல்லா வரும். தெரியுது, நல்லா வரும். அவ்வளோதாங்க. இதை இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி ஒரு கிளாத்து, நல்ல கிளாத்தாக வச்சு, கொஞ்சம் சூடாக இருக்குது. மௌலி, அடியில் வந்து தாம்பலத்தில் தண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து எறும்புலாம் எதுவும் ஏறாது. இது அப்படியே நல்லா ஜில்லுன்னு ஆகட்டும். இப்போயே நம்ம கட்டிட்டோன்னா அந்த வேர்வை தண்ணியெலாம் விழும். அதனால் கொஞ்சம் லேட்டாக நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த துணியை வச்சு சுற்றி இப்படி போட்டு, அப்புறமா இந்த மாதிரி ஏதாவது ஒரு நாட்டை வச்சு அப்படியே கட்டி ஒரு 3 நாள் எடுத்து அப்படியே உள்ளே வச்சிட்டிங்கன்னா 3ஆவது நாள் மாவு நல்லா சூப்பராக ஊறி போய் புசு புசுன்னு வரும். 3ஆவது நாள் சுடும்போது நாங்கள் உங்கள்கிட்ட காட்டுறோம். சரி, ஓகேங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். அடுத்த ஒரு சூப்பரான விளாகில் பார்க்கலாம். டாடா.